வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இந்த சைஸில் பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, இதெல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 2 மீடியம் சைஸ் ஆனியன் வெட்டி வச்சுருக்க அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே ஒரு கை புதினா, அரை கை மல்லி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடயே ஒரு 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூடயே 3 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வெட்டி சேர்த்திக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் சேர்த்திக்கலாம். இந்த ஆயிலே சேர்த்தும் போது தான் நல்லா கலர் கிடைக்கும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனோடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் கூடயே இதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1 கிலோ சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கனை மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கூட நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு நான் இப்போ 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். வீட்டில் நீங்கள் டம்ளரில் அளக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா அரிசி நல்லா எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. அரிசி போட்டு அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த 3/4 ஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்திக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துனால திரும்பவும் நல்லா பிடிக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். அரிசி அப்படியே வெந்துட்டே வருது. அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா வேக வச்சுக்கோங்க. அரிசிக்கும் தண்ணிக்கும் நல்லா லெவலாக வந்துருச்சு. இந்த டைமில் தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை மேலே வச்சுட்டு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி டபராவை மேலே வச்சு மூடி போட்டுக்கலாம். மக்களே, பிரியாணி தம் ஆயிடுச்சு. தம் உடைச்சு பார்க்கலாம். தம் உடைக்கிறது எப்பவுமே சைட்லேருந்து உடைங்க. பிரியாணி நல்லா சூப்பராகவே தம் ஆகி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டது. இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணி அதே சூட்டில் விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.